வணக்கம் நட்புகளே. இன்றைக்கி ஒரு கிராஸ் கட் ப்ளவுஸ் ரொம்ப நாள் ஆச்சு நார்மல் ப்ளவுஸ் போட்டு. ஒரு கிராஸ் கட்டிங் வந்து இப்போ ஆல்ரெடி தொடர்ச்சியாக நம்ம ஒரு 4 வீடியோ பார்த்தீங்க. பேக்கு, ஃப்ரண்ட்டு அதனுடைய கணக்கியல். இப்போ அந்த கணக்கியல்களை நம்ம பயன்படுத்தி ஒரு அளவுக்கு எப்படி ஒரு ப்ளவுஸ் நார்மல் ப்ளவுஸ் கட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு 34 இன்ச்சு செஸ்ட்டுக்கு கட்டிங் எப்படின்னு பார்ப்போம். இப்போ பேக் கட் பண்ணுவோம். 13 இன்ச்சு ஹைட்டு, 14.5 ஷோல்ட்ரு, 34 செஸ்ட்டு, 35.5 பஸ்ட்டு, வேஸ்ட்டு வந்து 30.5, ஆம்கோல் 15, பேக் நெக் 9, ஃப்ரண்ட் நெக் 6.5, டாட் பாயிண்ட் 9, ஃப்ரண்ட் ஹைட்டு 12, கை உயரம் 5.5, கை லூஸ் 11.5. ஃபஸ்ட்டு பேக் கட் பண்ணுவோம். கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு 13.5 ஹைட்டு ப்ளஸ் ஸ்டிச்சிங்க்கு. பேக் நெக் வந்து 9, 1/4 இன்ச்சு மேலே ஏற்றி 8.75 வச்சுருக்கோம். ஷோல்டர் 14.5, 7.25, அஞ்சு 5.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு, பாடி டிவைடட் பை 6. இப்போ 34 இன்ச்சுங்கும் போது பாடி டிவைடட் பை 6 அப்படின்னா 5.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு. அந்த 5.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டுங்க அப்படியே வச்சுருக்கோம். இங்கே 5.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டுக்கு 5.25 ஆம்கோல் வச்சுருக்கோம். ஆம்கோலினுடைய ஹைட்டு ப்ளஸ்ஸு செஸ்ட் லைன். இது ஆம்கோல் ஹைட் ப்ளஸ்ஸு செஸ்ட் லைனு. சின்ன ஷோல்ட்ரு 2 ப்ளஸ்ஸு 3/4, 2.25 ப்ளஸ் 3/4 3. சின்ன ஷோல்ட்ரு ரெடி வந்து 2.25 வந்து சின்ன ஷோல்டருடைய அளவு. இப்போ நெக்கு 2.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு, 2.5 1 பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு 3/4 இன்ச்சு நெக்கோட ப்ராடு. நெக் வந்து நல்லா ப்ராடாக இருக்கிற மாதிரி வச்சுருக்கோம். அதனால் லைட் ரவுண்டு. இப்போது நெக் பாயிண்ட்டு இங்கே 3 இன்ச்சு, இந்த 3 இன்ச்சு இங்கே வச்சுட்டு ஆம்கோலினுடைய ஷேப் இதில் எடுக்கணும். இப்படி 34 செஸ்ட்டு 8.5 ப்ளஸ்ஸு 3/4 9.25. இங்கேருந்து 8.5 ப்ளஸ்ஸு 3/4 9.25. இடுப்பு 30.5, 7.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு டாட்டுக்கு வந்து 3/4 இன்ச்சு டாட்டுக்கு வச்சுருக்கோம். ப்ளஸ்ஸு 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு. சைடு வந்து லைட்டாக அப்படி ஷேப் கொடுத்திங்கன்னா ஃபிட்டிங் வந்து நல்லாயிருக்கும். பேக் டாட்டு, பஸ்ட்டு 9, டாட் பாயிண்ட்டு 3/4 இன்ச்சு டாட்டு, 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட் இந்த பக்கம், 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட் இந்த பக்கம். நெக்கு நல்லா டீப்பாக இருக்குது, ப்ராடாக இருக்கிறதுனால
இந்த கிராஸ் வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேலேயே கொடுத்துக்கலாம். ஆம்கோலினுடைய ஹைட்டு 2க்கும் சென்ட்ரு 1/4 இன்ச் கீழே இறக்கிக்கோங்க. இந்த கிராஸினுடைய பாயிண்ட்டு ஆம்கோல் அளவு செக் பண்ணிக்கலாம். 15 இன்ச்சு ஆம்கோல். இங்கேருந்து 7.5 இன்ச்சு இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். கரெக்டாக 7.5 இன்ச்சு இருக்குது. இப்போ இங்கே ஷோல்டரோட அளவு 5.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு. நம்ம 1 பாயிண்ட் கூட்டி 5.75 வச்சோம். பட் ஆனால் ஆம்கோல் அளவு வந்து கரெக்டாக வந்துடுச்சு பார்த்தீங்களா. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் ஷோல்ட்ரு கம்மியாகும்போது நெக்கோட பாயிண்ட்டை பொறுத்து ஆம்கோலோட இடமெல்லாம் மாறும். ஸோ அந்த ஆம்கோலுடைய ஹைட்டு வந்து குறையாத அளவுக்கு பார்த்துக்கணும். இப்போ பேக் வந்து கரெக்டாகிட்டு கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் எப்படின்னு பார்ப்போம். நெக்கோட பாயிண்ட்டு செஸ்ட்டு டாட் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஸ்டிச் பண்ணும்போது மிஸ் ஆகாது. இப்போ பேக் ரெடி ஆகிட்டு இதோட ஃப்ரண்ட் எப்படின்னு பார்ப்போம். இப்போ கிராஸ் கட்டிங்கு இப்போ இது வந்து கரை சைடு ஃபோல்டு பண்ண இந்த பக்கம் 2ஆக மடிச்சிருக்க சைடு கரை பக்கம் இது. இப்போ நார்மலாக கிராஸ் கட்டிங் போடும்போது ஸ்ட்ரெயிட் கிராஸ் அப்படின்னு பேர். இப்போ ஸ்ட்ரெயிட் கிராஸ் அப்படிங்கிறது இந்த கரை இருக்க சைடு வந்து இந்த நெக்கோட பாயிண்ட் இந்த பக்கம் வரணும். கழுத்து பகுதி வந்து இங்கே இந்த கரைக்கிட்ட வரணும். அப்போ அந்த கிராஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது ஆம்கோல் டாட் இப்படி வரக்கூடிய இந்த இடம் வந்து இப்போ இங்கேருந்து ஆம்கோல் டாட் கிராஸாக வரும். இந்த டாட் வரக்கூடிய இடம் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டில் இருக்கணும். துணியோட ஸ்ட்ரெயிட் பாயிண்ட் இருக்கணும். இப்படி இழுத்து பார்த்தோன்னா ஆம்கோல் வர்ற இடம் வந்து ஸ்ட்ரெயிட்டில் இருக்கணும். இப்போ இந்த ஸ்கேல் வச்சு பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த கரை இருக்குது. இது வந்து எல் பாயிண்ட்டு ஸ்ட்ரெயிட்டு. இப்போ இங்கே ஆம்கோல் டாட் போடும்போது இந்த கிராஸ் வர இடம் வந்து ஸ்ட்ரெயிட் கரெக்டாக வரும். இதுதான் கிராஸ். நார்மல் ப்ளவுஸ்க்கு கிராஸ் கட்டிங் வந்து கிராஸில் போடக்கூடிய பொசிஷன் வந்து இது தான். இந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா அந்த கிராஸ் வந்து கரெக்டான கிராஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த கிராஸ் அப்படியே மார்க் பண்ணிடலாம். இந்த பேக் இருக்கிற இடத்துல கரெக்டாக ஷோல்டர் பக்கம் இங்கே கரெக்டாக பண்ணிக்கோங்க. இதோட நெக்கோட பாயிண்ட்டு ஆம்கோலினுடைய இடம். இப்போ இது வந்து ஆம்கோல். பேக்கோட ஆம்கோல் வந்து இருக்கிறத அப்படியே வரைஞ்சிக்கோங்க. இப்போ இங்கே 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி இதிலேருந்து 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி ஆம்கோலுடைய லைனை இப்படி எடுத்துக்கணும். இப்போது பேக் ஜெராக்ஸ் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி இங்கேருந்து எடுத்துக்கணும். இப்போ இதை எடுத்துடலாம். இந்த 1/2 இன்ச்சு மேலே ஏற்றின இடத்துல தான் இந்த செஸ்ட் லைனை இங்கே எடுத்துக்கணும். இப்போது இதில் அக்ராஸ்னுடைய இடத்தையும் இது வந்து அக்ராஸ் செஸ்ட்னுடைய இடத்தையும் எடுத்துக்கணும். இப்போ பேக்கோட கிராஸ் பொசிஷன் வந்து பேக்கோட இடம் இங்கே இருக்குது. இப்போ ஃப்ரண்ட்டில் இங்கேருந்து இதை கிராஸ் பண்ணிக்கோங்க. இப்படி இங்கேருந்து அந்த பேக் இருக்கிற இடத்துக்கு நேரம் கிராஸ் பண்ணிக்கணும். ஒரு 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட்டு இங்கேருந்து கிராஸ் பண்ணிக்கோங்க. இங்கே ஷோல்டர்லேருந்து இங்கே பேக் இருக்கிற இடத்துல கரெக்டாக வச்சுட்டு இங்கேருந்து கிராஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ நெக்கோட உயரம் 6.5 இன்ச்சு, 6.25 கால் இன்ச்சு மேலே ஏற்றிக்கணும். இது நெக்கோட பாயிண்ட்டு. இப்போது இந்த பேக்கோட கழுத்தினுடைய அக்ராஸ் இடம் இந்த பேக்கில் கரெக்டாக இப்படி வச்சுட்டு இங்கே இந்த செஸ்ட் லைனுக்கு நேராக வரக்கூடிய அந்த இடத்துல இந்த கழுத்தினுடைய ஷேப் மார்க் பண்ணிவிட்டு நெக்கோட டீப் ப்ராடு எந்த அளவுக்கு வரணுங்கிறத இதில் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த நெக்கோட அகலம் ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும். சேம் வந்து ஃப்ரண்ட்டில் வச்ச மாதிரியே வந்து பேக்கில் வச்ச மாதிரியே ஃப்ரண்ட்டோட நெக்குமே டீப்பாக லைட் ரவுண்டு நல்ல நெக்கு வந்து ப்ராடாக இருக்கும். இப்போ ஆம்கோல் வந்து இந்த லைன் தான் வந்து ஆம்கோலினுடைய லைன். இப்போது இந்த ஆம்கோல் லைனை நீங்கள் இங்கேருந்து இதில் கனெக்ட் பண்ணி விட்ருலாம். இப்போது நம்ம நார்மலாக மார்க் பண்ணுற எல்லாத்தையுமே மேலே இருந்து பஸ்ட்டு 9 இன்ச்சு மேலே தையல் கழிச்சிடணும் 9, ஃப்ரண்ட்டோட உயரம் 12 ப்ளஸ் கீழே ஸ்டிச்சிங்க்கு. பஸ்ட் லைனு, ஃப்ரண்ட்டோட ஹைட் லைனு, ஊக்குப்பட்டிக்கு இங்கேருந்து ஊக்குப்பட்டிக்கான ஸ்டிச்சிங் லைன் இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 35.5 இன்ச்சு 3.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு பஸ்ட் பாயிண்டோட இடம். டாட் பாயிண்டோட இடம். இப்போ பஸ்ட்டு வந்து பேக்கில் வந்து எவ்வளவு பஸ்ட்டு இருக்குங்கிறத செக் பண்ணிக்கணும். இங்கேருந்து 8.5 இன்ச்சு இருக்குது. இந்த பஸ்ட்டோட இடத்துல கரெக்டாக பார்க்கணும். பேக்கில் 8.5 இன்ச்சு, அந்த 8.5 இங்கே வச்சுக்கணும். ரெடியில் 35.5 17.75 17.75 ப்ளஸ் இங்கேருந்து 3/4 இன்ச்சு ப்ளஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆம்கோல் வந்து நம்மளுக்கு 15 இன்ச்சு, இங்கேருந்து 7.5 ப்ளஸ்ஸு டாட்டுக்கு 3/4 இன்ச்சு டாட்டுக்கு இங்கே அந்த இடம் கிடச்சிரும். இங்கேருந்து சைடு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ பேக்கை இதில் கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த ஆம்கோல் லைனில் கரெக்டாக இருக்க மாதிரி இப்போ இந்த பொசிஷன் இங்கே கரெக்டாக கிடச்சிரும். இங்கே பேக்கு ஜாயின் பண்ணும்போது முன்பின் வராமல் கரெக்டாக இருக்கும். இப்போ சைடு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ டாட்டுக்கு வந்து 2.5 இன்ச்சு டாட்டு, இந்த பக்கம் 1.25 இந்த பக்கம் 1.25. ஃபஸ்ட்டு இந்த சைடு லைன் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கணும். இப்போ மேலேருந்து ஹைட்டு 12.75 1/2 பாயிண்ட் இருக்குது. இந்த ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு நேராக வந்து இந்த 12.75 1/2 பாயிண்ட் இங்கே வச்சுக்கணும். இப்போ அண்டர் பஸ்ட்டு 3.5 1.75 இந்த சைடு ஃபினிஷ் பண்ணிடணும். இப்போ இங்கேருந்து 3.5 இன்ச்சு, இதுக்கு நேராக 2.5 இன்ச்சு வச்சுக்கணும். இங்கேருந்து அதே 3.5 இன்ச்சு கரெக்டாக இங்கே எடுத்துடணும். இப்போ இந்த இடம் கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த டாட்டை இந்த சைடு ஃபினிஷ் பண்ணிக்கணும். இப்போ இங்கேருந்து இங்கே அண்டர் பஸ்ட்டுக்கு நேராக இப்போ நீங்கள் இந்த ஷேப்பை வந்து
இந்த கப் ஷேப் வந்து 3.5 இன்ச்சு, இந்த 3.5 இன்ச்சு இந்த சென்டர்லேயுமே வந்து கரெக்டாக வந்து 3.5 வச்சுக்கோங்க. இந்த ஷேப் எடுக்கும்போது கரெக்டாக அதில் கரெக்டாக இருக்கும். எக்ஸஸாக வந்து அளவு மாறாது. அதை அப்படியே வந்து இந்த சைடு வந்து அந்த கப் ஷேப் அப்படி கொடுத்துட்டிங்கன்னா ப்ளவுஸ் கப் ஷேப் ஃபிட்டிங் வந்து நீட்டாக இருக்கும். கட்டிங் பண்ணும்போது இந்த ஷேப்பை அப்படியே கட் பண்ணிக்கணும். பாம் கோல் டாட்டு சைட் டாட் வந்து இங்கேருந்து 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி ஆம்கோல் டாட் இங்கேருந்து இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டு, இந்த ஸ்ட்ரெயிட்டில் வந்து கரெக்டாக ஆம்கோல் டாட் வர இடம் வந்து ஸ்ட்ரெயிட் கரெக்டாக வந்துடும். கிராஸ் கட் ப்ளவுஸு பட் இப்போ இந்த டாட் வர இடம் இந்த ஸ்ட்ரெயிட் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். கிராஸ் வந்து இங்கே கிராஸ், இது வந்து கிராஸ் ஃபுல் கிராஸ் இருக்கும். அதே இது இந்த டாட் வர இடம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டில் இருக்கும். இதுதான் இந்த கிராஸ் கட்டிங் போடக்கூடிய மெத்தடு. இப்போ இந்த டாட்டுடைய அளவுக்கு நீங்கள் 1.5 இன்ச்சு இங்கேருந்து லென்த்துக்கு 1.5 இன்ச்சு இங்கே வச்சுக்கணும். 3/4 இன்ச்சு டாட்டுக்கு வச்சுருக்கோம். இந்த 3/4 இன்ச்சு டாட் இங்கே எடுத்துடணும். இப்போ இந்த ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். 4 இன்ச்சு 1 பாயிண்ட்டு, அதே 4 இன்ச்சு 1 பாயிண்ட் இங்கே இருக்கான்னு பார்க்கணும். இந்த ஹைட் ரெண்டு கரெக்டாக இருந்ததுன்னா இது ரெண்டையும் ஸ்ட்ரெயிட் பண்ணிடணும். இதுக்கு இந்த பக்கம் ஆம்கோல் இப்படியே கொண்டு போயிடணும். இப்போ ஆம்கோல் டாட் இங்கேருந்து இப்போ ஃப்ரண்ட் முடிஞ்சது. அப்படியே ஃப்ரண்ட்டை கட் பண்ணிடலாம். நெக்கு நல்லா அப்படி ப்ராடாக இருந்தாலுமே ப்ளவுஸில் வந்து ஷோல்டர் வந்து ட்ராப் ஆகாது. இங்கே ஸ்ட்ரைட் அப்படி எடுத்துகிட்டு இந்த ஆம்கோலுடைய பொசிஷன் இப்படி கொண்டு போயிடணும். அதான் டாட் பிடிக்கும்போது ரெண்டு பக்கமும் கரெக்டாக வரணும். ஃப்ரண்ட் கட் பண்ணிட்டோம். பேக்கில் ஒரு 1/4 இன்ச்சு நெக்கு வந்து 2 இன்ச்சு, சின்ன ஷோல்ட்ரு வந்து சின்னதாக தான் கேட்டிருக்காங்க, 2 இன்ச்சே போதும். ஒரு 1/4 இன்ச்சு வந்து நெக்கை வந்து ப்ராட் பண்ணிக்கலாம். ஏன்னா நெக்கு வந்து சின்ன ஷோல்ட்ரு வந்து 2 இன்ச்சு தான் கேட்டிருக்காங்க, நெக்கு நல்லா ப்ராடாக கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த ரவுண்டு இங்கே எடுத்துக்கலாம். நமக்கு நெக் பாயிண்ட்டு இது. பேக் நெக்கு இதில் கட் பண்ணிடலாம். கடைசியாக தான் நெக்கை கட் பண்ணுவோம். ஒரு 1/4 இன்ச்சு கம்மியாக வச்சுட்டேன், அதனால் அதை கரெக்ட் பண்ணி முதல்ல கட் பண்ணிக்கிட்டோம். இப்போ நெக்கு நல்லா ப்ராடாக இருக்கும். ஜாயின் பண்ணும்போது இங்கே கரெக்டாக வரும். இந்த ஷேப்பு வந்து கரெக்டாக வெட்டிக்கலாம். கிராஸ் பட்டியோட அளவு இங்கே எடுத்துக்கலாம். இது கிராஸ் பட்டியினுடைய அளவு.
இப்போ டாட் பிடிக்கும்போது ஆம்கோல் டாட் பிடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஷோல்டர் இதுக்கு போயிடும், இந்த கவர் தட்டும் வந்துடும். இப்போ ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டும் கரெக்டாக இருக்கும். இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது நெக் ரெண்டும் கரெக்டாக இருக்கும். இங்கே ஊக்குப்பட்டியோட இடம் கரெக்டாக வந்துடும். இதில் மார்க் பண்ணிவிட்டு கிராஸ் பட்டியோட அளவு இங்கே எடுத்துக்கணும். இப்போது இது கிராஸ் பட்டியோட அளவு சைடு, இங்கே இந்த அளவு. இப்போ கை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். இப்போ கை கட் பண்ணிடலாம். ஆல்ரெடி கை வீடியோஸ் எல்லாமே போட்டிருந்தோம். இப்போ இதுக்கு கை கட் பண்ணுறோம். 15 இன்ச்சு ஆம்கோல், 5.5 இன்ச்சு கை உயரம், 11.5 இன்ச்சு லூஸ். 5.5 கை உயரம் 6 இன்ச்சு வச்சுருக்கோம். 5.5 இன்ச்சு கை உயரம் 6 இன்ச்சு வச்சுருக்கோம். ப்ளஸ் இங்கே கீழே ஸ்டிச்சிங்க்கு லைட்டாக கிராஸு. ஆம்கோல் வந்து 15, 7.5, 1 இன்ச்சு மைனஸ் 6.5. இந்த 6.5 இன்ச்சு இங்கே வைக்கிறோம். ½ இன்ச்சு தள்ளி ஒரு மார்க்கு. இப்போ 15ல் பாதி 7.5 இன்ச்சு இங்கே வைக்கிறோம். இப்போ 6.5ல் பாதி 3.25. இப்போ 3.25க்கு இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறோம். 3.25க்கு 3.25 தான் இருக்குது, 1/2 இன்ச்சு தான் கூட இருக்குது. அப்போ நார்மல் கை கட் பண்ணுற மாதிரியே கட் பண்ணிடலாம். இப்போ இங்கேருந்து இந்த 1/2 இன்ச்சில் வர்ற மாதிரி அந்த பொசிஷனில் கரெக்டாக வச்சுட்டு இந்த 1/2 இன்ச்சில் இருந்து இந்த ஸ்ட்ரெயிட் போயிடணும். அதான் கணக்கு. இந்த 1/2 இன்ச்சு எதுக்கு வைக்கிறோன்னா, இந்த இடத்துல இருந்து கை வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக திரும்பிடணும் அப்படிங்கிறது தான். இப்போ நமக்கு ஆம்கோல் அளவு இங்கே இருக்குது. இந்த இடம் ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் ப்ளவுஸ் மேலே தூக்கிட்டு வராது. இங்கேருந்து 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கான அளவு. 11.5 இன்ச்சு கை லூஸு, 5.25. இங்கே லைட்டாக அந்த ஷேப்பை வந்து அந்த பெண்டு ஷேப் கொடுத்து ஆம்கோலில் மார்க் பண்ணிட்டீங்கன்னா அதே மாதிரி 1.5 இன்ச்சுக்கு இங்கேயும். இப்போ கைக்கு வந்து கவர் தட்டு எடுக்கணும். இப்போது இந்த 1/2 இன்ச்சில் டச் ஆகிற மாதிரியே இந்த கவர் தட்டு பொசிஷன் இதில் எடுத்துகிட்டு அப்படியே திருப்பினீங்கன்னா உங்களுக்கு கையோட அளவு இந்த கவர் தட்டோடு சேர்த்து இங்கேருந்து கரெக்டாக வந்துடும். ஸோ கை ஷேப்பு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ அப்படியே கட் பண்ணிடலாம். கையில் வந்து சுருக்கு எதுவுமே இருக்காது. இந்த இடம் அப்படி ஸ்ட்ரைட்டாக வந்துடும். இப்போது அந்த மார்க்லேயே வந்து கரெக்டாக கட் பண்ணிடலாம். இப்போ இது வந்து ஃப்ரண்ட்டுங்கிறத ஒரு அர்க்கத் பண்ணிக்கோங்க. இப்போது ஆம்கோல் வந்து செக் பண்ணி பார்த்தோம்னா ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ரெண்டாவது வந்து ஆம்கோல் கட் பண்ணுறதோ எதுவோ அந்த மாதிரி உள்ள இதெல்லாம் இருக்காது. இப்போ பேக்கு இங்கே மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணுற இடம். இப்போ இது ஆம்கோல் அளந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் ஜாயின் பண்ணுற இடம் கரெக்டாக இருக்கும். இந்த ஆம்கோல் பார்த்திங்கன்னா சரியாக இருக்கும். ரெண்டாவது பிரித்து நம்ம ரெண்டாவது கட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் வரக்கூடாது. ஃபஸ்ட்டு கட்டிங் பண்ணும்போதே இந்த அளவெல்லாம் கரெக்டாக வந்துடும். இப்போ இந்த சைடு ஜாயின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த லைன் ரெண்டும் கரெக்டாக சேர்ந்துடும். இப்போ இதில் பேக்கோட ஆம்கோல். இப்போ இந்த கையை ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ இதில் எடுத்து ஜாயின் பண்ணும்போதே இந்த பொசிஷன் கரெக்டாக இருக்கும். இந்த ரவுண்டு வந்து கரெக்டாக தானாகவே இப்படி வச்சிட்டாலே இந்த ரெண்டும் சரியாக இருக்குது பாருங்கள். இப்போ கட்டிங் பண்ணி பேக்கு கை தனித்தனியாக தான் கட் பண்ணுறோம். பட் ஆனால் நம்ம அந்த அளவீடுகளை கரெக்டாக வச்சு தைச்சோம்னா இந்த ஆம்கோல் ரவுண்ட் ரெண்டும் கரெக்டாக வரும். இது இப்படியே இதில் ஜாயின் பண்ணும்போது இந்த பொசிஷன் கரெக்டாக போயிடும்.
இப்போ பேக்கில் எப்படி சரியாக இருக்கோ அதே மாதிரி ஃப்ரண்ட் பாகத்துலேயும் அது கரெக்டாக வரணும். இப்போ இது வந்து ஃப்ரண்ட்டு. இப்போ ஃப்ரண்ட்டோட சைடு இது இருக்குது. இப்போ கையில் இது வந்து ஃப்ரண்ட் பாகம். இப்போ கையை ஜாயின் பண்ணும்போதும் இங்கே இதை வச்சோன்னா இந்த ரவுண்டு டாட், இந்த டாட்டுக்கு இந்த பக்கம் பாருங்கள் கரெக்டாக உட்காந்துருச்சா. அப்போ இங்கே டாட் பிடிச்ச உடனே இது ஸ்ட்ரைட் ஆயிரும், இந்த ரவுண்டு அப்படியே கண்டினியூவாக போயிடும். இப்படி வச்சு இது ஜாயின் பண்ணும்போது இந்த 2 ரவுண்டும் கரெக்டாக வந்துடும். ஸோ அப்போது கை ஃபார்முலா நம்ம சொன்னபடி எல்லாம் கணக்கு பண்ணி அந்த மார்க்கெல்லாம் போட்டு கட் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். பட் இது நம்ம இந்த ஸ்கேலில் கட் பண்ணுறதுனால இந்த ஸ்கேல் நம்ம அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி வச்சதுனால மார்க் பண்ணாமலே இப்படி வச்ச உடனே கரெக்டாக கட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஸ்கேல் வேணுங்கிறவங்க டிஸ்பிளேயில் இருக்க நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ இதோட கிராஸ் பட்டி கட் பண்ணிடுவோம். கிராஸ் பட்டி கட் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரைட் மார்க் போட்டுக்கோங்க. சிம்பிளாக கட் பண்ணிடலாம் கிராஸ் பட்டி. இந்த கரையெல்லாம் கழித்து நீட்டாக இருக்கிறதுல ஒரு ஸ்ட்ரைட் மார்க் மேலே போட்டுக்கோங்க. அப்படி இந்த பேக் பொசிஷனை வச்சு இங்கே இந்த மார்க்கை பண்ணிக்கோங்க. இந்த 1.5 இன்ச்சு அளவுங்கிறத இப்போ 1.5 இன்ச்சு தையல் தும்புக்கான 1.5 இன்ச்சு இங்கே கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த பேக்கோட மார்க்கை ஃபஸ்ட்டு பண்ணிக்கோங்க. இப்படி இப்போ இடுப்பு நம்மளுக்கு 30.5 இன்ச்சு 7.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங்க்கு. இப்போ பேக்கில் இங்கே 2.5 இன்ச்சு 1 பாயிண்ட் இருக்குது. இந்த 2.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டை இங்கே வைங்க. ப்ளஸ்ஸு 3/4 இன்ச்சு மேலே ஏற்றிக்கோங்க. இப்போது இங்கே 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு நேராக கிராஸ் லைன் போட்டுக்கோங்க. பட்டி ஷேப்பு நல்லாயிருக்கும். இப்போ இங்கே இருக்குது. இப்போ ஃப்ரண்ட்டோட உயரம் இங்கேருந்து நமக்கு 3.25 1 பாயிண்ட்டு. இந்த 3.25 1 பாயிண்ட்டு இங்கேருந்து எடுத்துக்கோங்க. 3.25 1 பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு 3/4. இப்போ ரெடியினுடைய அளவு இந்த 2 ரெடி அளவுக்கும் இங்கேருந்து சென்டர் லைன் போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஃப்ரண்ட்டை இங்கேருந்து இந்த ஃப்ரண்ட்டை இங்கே வச்சுட்டு இந்த கீழே ரெடி லைனுக்கு நேராக இந்த ஃப்ரண்ட்டை ஜாயின் பண்ணுற மாதிரி இப்படி வைங்க. அதே மாதிரி இங்கே இந்த டாட்டுக்கு நேராக இங்கே வச்சுருங்க. இங்கே இது ரெடி லைனு, இது ஸ்டிச்சிங் லைனு. இப்போது இதுக்கு நேராக இங்கே மார்க் பண்ணிடலாம். இங்கே ரெடி தையல் தும்புக்கும் இங்கே மார்க் பண்ணிடலாம். இப்போ இடுப்போட அளவு 7.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு இங்கே கரெக்டாக இருக்கும். 7.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு இது தையல் தும்போட அளவு. இப்போது இங்கே நம்மளுக்கு கிராஸ் பட்டியினுடைய ரெடி இங்கே கிடச்சிருச்சு. இங்கே மார்க் எடுத்து வச்சுருக்கோம். இங்கேருந்து அதே மாதிரி இங்கேருந்து இந்த வி இடத்தை மட்டும் அப்படி ரவுண்ட் ஷேப் வர்ற மாதிரி கரெக்டாக இதில் எடுத்துட்டிங்கன்னா பட்டியோட ஷேப் ரொம்ப பெர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போது ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக அந்த பொசிஷன் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இந்த பட்டியில் இந்த 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி கொடுக்கும்போது பட்டியில் இங்கே சுருக்கு வராது. இந்த ஷேப்பு பட்டி அகலமாகும்போது நிறைய பேர் கிராஸ் பட்டியில் பார்த்தோம்னா அளவு ப்ளவுஸ் வரும்போது பார்த்தாலும் சுருக்காக இருக்கும். அந்த மாதிரி சுருக்கங்கள் இதில் வராது. ஏன்னா ஒரு ப்ளவுஸுக்கு கிராஸ் பட்டி ரொம்ப முக்கியம். பட்டி பார்க்குறதுக்கு நல்லா நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போது இதை ஜாயின் பண்ணும்போது சரியாக வரணும் இல்லையா?
இப்போ இதை ஜாயின் பண்ணும்போது இங்கேருந்து இப்படி ஜாயின் பண்ணுவோம். இந்த ஜாயின் பண்ணுற பொசிஷனை வச்சுட்டு தையல் தும்பு இவ்வளோ பிடிப்போம். இப்போ இங்கே இதை கட் பண்ணிட்டிங்கன்னா இந்த பட்டியை ஜாயின் பண்ணும்போது இங்கே கரெக்டாக இந்த ஸ்ட்ரெயிட் கிடச்சிரும். இந்த பட்டியோட ஸ்ட்ரெயிட் இங்கே கரெக்டாக கிடைக்கும். இந்த ஸ்ட்ரெயிட் கரெக்டாக வந்துடும். ஸோ அப்போ கட்டிங் பண்ணும்போது கிராஸ் பட்டி இந்த மாதிரி வெட்டிட்டோம்னா நீட்டாக இருக்கும். இது பின்பாகம். இப்போது பட்டி ஜாயின் பண்ணும்போது இதில் ஜாயின் பண்ணும்போது நீட் ஃபினிஷிங்காக வந்துடும். சைடு இதில் ஜாயின் பண்ணும்போது முன்பின் வராமல் ரொம்ப நீட்டாக வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ கையும் கட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். ஃபிட்டிங் வந்து ஷோல்டர் ட்ராப் ஆகாது. இந்த நெக்கெல்லாம் இவ்வளவு ப்ராடாக இருந்தாலுமே ட்ராப் ஆகாது. இந்த நெக் சைடு மட்டும் ஒரு 1/4 இன்ச்சு இப்படி கிராஸ் கொடுத்து விட்ருங்க. இப்போ பட்டிக்கு டாட் போடுற பகுதியில் இந்த மாதிரி அர்க்கத் பண்ணிக்கோங்க. இப்போ ஷோல்ட்ரு வந்து நெக் இவ்வளோ டீப்பாக ப்ராடாக இருந்தாலுமே ஷோல்டர் ட்ராப் ஆகிற பிரச்சனை வந்து இருக்காது. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.